Welcome to TN Science World. Today we see the topic in 7th Standard Science, UNIT-1, Term-3, Light. The continuation part of the video, at first we see the eclipse. An eclipse is an instant when any astronomical object is partially or fully obscured due to the placement of another astronomical object in the presence of light. The solar and lunar eclipse are occurring that are due to the property of light known as the rectilinear propagation of light. ஒளியினுடைய முன்னிலையிலே ஏதேனும் ஒரு வானியல் பொருள் பகுதியாகவோ முழுவதுமாகவோ மற்றொரு வானவியல் பொருள்களால் மறைக்கப்படும் போதோ கிரகணம் தோன்றுகிறது. இவ்வாறு ஒளியினுடைய நேர்கோட்டு பண்பின் காரணமாக சூரிய மற்றும் சந்திர கிரகணம் நிகழ்கிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். Then we see the solar eclipse. Solar eclipse occurs when the moon arrives between the sun S and the earth E. The shadow of the moon appears on the earth at A. As shown in the picture, hence those who are at the region A are unable to see sun instantly. This is the solar eclipse, but those who are the region B and C are able to see the sun partially. சூரியனுக்கும் புவிக்கும் இடையே சந்திரன் சுற்றி வரும் பொழுது சூரிய கிரகணம் நிகழ்கிறது. சூரிய கிரகணத்தின் போது சந்திரனின் நிழலானது புவியினுடைய மேல் படத்தில் உள்ளவாறு ஏயில் விழுகிறது. எனவே புவியிலே ஏ என்ற பகுதியிலே இருப்பவர்கள் சூரியனை காண இயலாது. இதுவே சூரிய கிரகணம் என அழைக்கப்படுகிறது. அதே போன்று புவியினுடைய சி என்ற பகுதியிலே படத்தில் உள்ளவாறு இருப்பவர்களால் சூரியனை பகுதியாகத்தான் பார்க்க இயலும் என்பது படம் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. And then try this activity. மனிதனுடைய விரல்களை கைகளையும் கொண்டு எவ்வாறு பல்வேறு வகையான படங்களை நிழல் உருவத்திலே காண்பது என்பதை குறித்து நீங்கள் முயற்சி செய்க என்ற பகுதியிலே உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. Then the lunar eclipse, Chandra Grahanam. Lunar eclipse occurs when the earth E comes between the sun S and the moon M. The earth prevents light coming from the sun and makes shadow on the moon. This is the lunar eclipse. And then try to this activity. Then the activity 6 surfaces property images clears blurred. பிம்பத்தினுடைய தன்மை தெளிவின்மை என எவ்வாறு கண்ணாடி, உலோகத்தகடு, அலுமினியத்தால் வெள்ளை காகிதம், கிளாஸ், மெட்டல் ஷீட், அலுமினியம் ஃபாயில், ஒயிட் பேப்பர் இவற்றை கொண்டு கொடுக்கப்பட்டுள்ள ஆக்டிவிட்டியை நீங்கள் செய்து பார்க்க வேண்டும். தென் பிளேன் மிரர் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். சமதள ஆடி அதனுடைய எதிரொலிப்பு எவ்வாறு இருக்கிறது? A polished or smooth surface like glass which forms images by reflection is known as the mirror. A plane mirror is a mirror with a flat reflective surface. A plane mirror makes an image of object in front of it. சமதள ஆடி என்பது எதிரொலிப்பின் மூலம் பிம்பத்தை உருவாக்கும் வளவளப்பான ஒரு சமதள பரப்பு. ஒரு சமதள ஆடியானது அதன் முன் தோன்றும் பொருளின் பிம்பத்தை உருவாக்கும். The image is upright. The image and the object are the same size. The image is virtual. நேரான பிம்பம், பொருள் மற்றும் பிம்பம் இரண்டும் ஒரே அளவிலே இருக்கும். And then மாய பிம்பம். The image is laterally inverted. The boy left hand in his image right hand. பிம்பமானது இட வள மாற்றம் அடையும், அதாவது சிறுவனுடைய இடத்தை பிம்பத்தினுடைய வலப்பக்கமாக இருக்கும். And then we can determine the position of an object. Image B drawing light rays. ஒளிக்கதிர் கோடுகளை வரைவதன் மூலம் சிறுவனுடைய பிம்பத்தின் நிலையை அறியலாம். And then the distance of the object from the mirror is equal to the distance of the image from the mirror. A is equal to B. கண்ணாடியிலிருந்து சிறுவன் இருக்கும் தூரமும் கண்ணாடியிலிருந்து சிறுவனின் பிம்பம் இருக்கும் தூரமும் சமமாக இருக்கிறது. A is equal to B என்பது. அதற்கு அடுத்தபடியாக the ray of light AO from the boy head strikes the mirror at point O. AO is called as instant ray. சிறுவனுடைய தலைப்பகுதியிலிருந்து வரும் ஒளிக்கதிர் ஏவோ ஆனது கண்ணாடியினுடைய ஓ என்ற புள்ளியிலிருந்து விழுகிறது. ஏவோ ஆனது படுகதிர் என அழைக்கப்படுகிறது. The instant ray makes an angle of incident I with the perpendicular line ON.
படுகதிர் O என்ற குத்துக்கோட்டுடன் I என்ற படுகோணத்தை ஏற்படுத்துகிறது. கோடு ON ஆனது எதிரொலிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக அமைகிறது. And then the light ray OA strike the surface and the reflected as OE. OE is called the reflected ray. This ray makes an angle of reflection R with the normal. The line ON perpendicular to the surface is known as the normal. படுகதிர் OA ஆனது கண்ணாடியில் பட்டு OE ஆக மீண்டும் வருகிறது. OE கதிரானது எதிரொலிப்பு கதிர் என அழைக்கப்படுகிறது. இக்கதிரானது குத்துக்கோட்டுடன் R என்ற எதிரொலிப்பு கோணத்தை உருவாக்குகிறது. எதிரொலிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக அமையும் குத்துக்கோடு ON என அழைக்கப்படுகிறது. அதன் பின்னர் நாம் காண இருப்பது ஒரு மோர் டு நோ அறிந்து கொள்ள. ஆப்டிக்கல் ஃபைபர் இஸ் எ டிவைஸ் தட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் by which light signals huge data can be transmitted from one place to another place with the negligible loss of energy in a very short time. It consists of a cable having one or more thin flexible fiber with a glass core through which light signals can be sent. Optical fiber can be twisted and bent easily when a light ray of light is incident at one end of the core of the optical fiber. It suffers the total normal internal reflection at many places inside the fiber and emerges at the other end with negligible loss of energy. The data or information in the form of pulses of light can be sent through the bundle of optical fiber. Optical fiber have become very important in high-speed communications such cable TV and high-speed broadband services. Fiber optics cables are able to carry more signals than traditional copper cable telephone lines. ஒளியிழை என்பது முழு அக எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையிலே செயல்படும் ஒரு சாதனமாகும். இச்சாதனம் மூலம் ஒளி சமிக்ஞைகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு குறைவான நேரத்திலே மிகுந்த ஆற்றல் இழப்பு இல்லாமல் அனுப்ப இயலும். இதனால் ஒளி சமிக்ஞைகளை அனுப்பும் வகையிலே கண்ணாடி உள்ளகம் கொண்ட ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வளையும் தன்மை கொண்ட இழைகளும் உள்ளன. ஒளி இழையினை வளைக்கலாம், மடக்கலாம். ஒளி இழையினை ஒரு முனையில் ஒளியானது விழும்பொழுது அது கண்ணாடி உள்ளகத்தில் முழு அக எதிரொலிப்பு அடைந்து மறுமுனையிலே குறைந்த ஆற்றல் இழப்புடன் வெளிவருகிறது. தரவு அல்லது தகவல் ஒளியியல் துடிப்புகளாக ஒளி இழையின் மூலம் அனுப்பப்படுகிறது. ஒளி இழைகள் கேபிள் தொலைத்தொடர்பு, அகன்ற அலைவரிசை தொடர்பு சாதனங்கள் போன்ற அதிவேக தொடர்பு அனுப்புகைகளில் பெருமளவு பயன்படுத்தப்படுகிறது. தொலைத்தொடர்புக்கு முன்னர் பயன்படுத்திய தாமிர கம்பியிலான வடத்திற்கு மாற்றாக இப்பொழுது ஒளி இழைகளை பயன்படுத்துகின்றனர். தாமிர கம்பியிலான வடத்தை விட ஒளி இழைகளுடைய வடத்தின் மூலம் அதிக அளவு தகவல்களை அனுப்ப முடியும் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ரியல் அண்ட் வெர்ச்சுவல் இமேஜ். அதற்கு அடுத்தபடியாக மெய் மற்றும் மாய பிம்பத்தை பற்றி நாம் காண இருக்கின்றோம். We have seen image being formed in a pinhole camera and a mirror. Can we see what is the difference in both these images? Firstly, the image of the pinhole camera was formed on a screen, while the image made by the mirror is not obtained on a screen. The images that are obtained on a screen called as a real image, and that what cannot be obtained on a screen, virtual image. Also notice that the image on pinhole camera was upside down while the mirror image was upright. ஊசித்துளை கேமரா மற்றும் ஆடியில் தோன்றும் பிம்பங்களை பார்த்தோம். இவ்விரண்டிலும் தோன்றிய பிம்பங்களுக்கு இடையான வேறுபாடு என்ன? முதலிலே ஊசித்துளை கேமராவில் பொருளிலே பிம்பங்கள் திரையில் விழுகிறது. ஆடியில் உருவாகும் பொருளுடைய பிம்பத்தை திரையில் வீழ்த்த முடியாது. திரையில் வீழ்த்தப்படும் பிம்பங்கள் மெய் பிம்பங்கள் எனவும், திரையில் வீழ்த்த முடியாத பிம்பங்கள் மாய பிம்பங்கள் எனவும் கூறப்படுகிறது. மேலும் ஊசித்துளை கேமராவிலே பெறப்படும் பிம்பம் தலைகீழானது, ஆடியில் தோன்றும் பிம்பம் நேரானது என்பதை நாம் இதில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். Then properties of images formed in a plane mirror. சமதள ஆடியிலே தோன்றும் பிம்பங்களுடைய பண்புகள். Images formed in a plane mirror is upright. Images formed in a plane mirror is virtual. The image is of the same size as the object. The distance of the image from the plane mirror is equal to the distance of the object from the mirror. Image is laterally inverted. சமதள ஆடியிலே தோன்றும் பிம்பம் நேரானது. சமதள ஆடியிலே தோன்றும் பிம்பம் மெய் பிம்பம். சமதள ஆடியிலே தோன்றும் பிம்பம் பொருளும் ஒரே அளவில் இருக்கும். சமதள ஆடியிலிருந்து பொருளும் இருக்கும் தொலைவும் பிம்பம் தோன்றும் தொலைவும் சமம். சமதள ஆடியிலே தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் பெறும் என்பது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிதர்சனமான உண்மை. Then activity 7. These are 8 letters in the word.
Einstein. Write the word in front of the plane mirror shown in the diagram. Write down how these letters appear in the mirror. How many of these letters appear to be different? When the word is reflected, write down the letters that appear to be the same. இதற்குண்டான ஆக்டிவிட்டியை தெளிவாக நாம் செய்து பார்க்க வேண்டும். ஐன்ஸ்டீன் என்ற வார்த்தையிலே 8 எழுத்துக்கள் உள்ளன. ஐன்ஸ்டீன் என்ற வார்த்தையை படத்தில் உள்ள பெயர் பலகையில் எழுத வேண்டும். பெயர் பலகையில் உள்ள எழுத்துக்கள் சமதள ஆடியிலே தோன்றுவதை எழுதுக. எழுத்துக்கள் எதிரொலிக்கப்பட்ட பிறகு எத்தனை எழுத்துக்கள் தோற்றத்திலே மாற்றமடைந்துள்ளது, எழுத்துக்கள் எதிரொலிக்கப்பட்ட பிறகு மாறாத எழுத்துக்கள் எவை என்பதை தனித்தனியாக பிரித்து நாம் அறிய வேண்டும். அதன் பின்னர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், ஒளியினுடைய பண்புகளை பற்றி நமக்கு இங்கு படங்களுடன் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. நேச்சுரல் லைட் சோர்சஸ், ஆர்டிஃபிஷியல் லைட் சோர்சஸ், லைட் ரே, ஆப்ஜெக்ட் விஷன். இந்த நேச்சுரல் லைட் சோர்சஸ் எவ்வாறு உள்ளது, ஆர்டிஃபிஷியல் லைட் சோர்சஸ் எவ்வாறு உள்ளது, ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன், ஒளியினுடைய நேர்கோட்டு பண்பு, அதனுடைய பின்ஹோல் கேமரா, வெலாசிட்டி எவ்வாறு உள்ளது, இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட் வித் மேட்டர், ஷேடோ, சிந்தசிஸ் ஆஃப் கலர், விப்கியார், வயலட், இண்டிகோ, ப்ளூ, green, yellow, orange, red, solar eclipses, lunar eclipses, types of material based on the permittivity, then reflection, plane mirror, laws of reflection, and then we see the mirror and images, virtual images. These are the figure concepts. படங்கள் வாயிலாக நமக்கு தெளிவாக நடந்து முடிந்த அனைத்து பாடக்கருத்துக்கள் குறித்த படங்கள் நமக்கு இங்கு தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் நாம் காண இருப்பது கலர், நிறங்கள். கலர் ஆஃப் சன்லைட். லைட் இஸ் a form of energy in the form of wave that stimulates the retina of our eyes. Visible light is a spectrum of a number of waves with different wavelength, ranges from 400 nanometer to 700 nanometer. 1 nanometer is equal to 10 power minus 9 meter. Each wave has a definite wavelength, represents a particular color. The band of visible light is vibrant, violet, indigo, blue, green, yellow, orange, red. Violet color has a shorter wavelength and the red color has a longer wavelength. When a light ray of a particular wavelength strikes the retina of our eye, our brain perceives that the specific color. When all colors of visible light strikes the retina of our eye at the same time, our brain perceives white is shadow. White is not a color at all, but is the combination of all colors of the visible light spectrum. If all the wavelength color of a visible light spectrum give appearance of white similarities, similarly, the observer, all the wavelength or visible light will lead appearance of black. ஒளி என்பது ஆற்றலினுடைய ஒரு வடிவமாகும். அது நம் கண்ணின் வெளித்திரையை தூண்டி பார்வையை ஏற்படுத்துகிறது. கண்ணுறு ஒளி என்பது பல்வேறு நிறங்களை கொண்டது. ஒவ்வொரு நிறமும் ஒரு குறிப்பிட்ட அலைநீள மதிப்பை கொண்டது. கண்ணுறு ஒளியினுடைய அலைநீள நெடுக்கமானது 400 நேனோமீட்டர் முதல் 700 நேனோமீட்டர் வரை மதிப்புடையது. ஒரு நேனோமீட்டர் என்பது 10⁻⁹ மீட்டர். கண்ணுறு ஒளிப்பட்டையினுடைய பட்டை வெப்கியார் எனப்படுகிறது. ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு என வெவ்வேறு வண்ணங்கள் வாயிலாக அழைக்கப்படுகிறது. ஊதா நிறம் குறைந்த அலைநீளம் கொண்டது, சிவப்பு நிறம் அதிக அலைநீளம் கொண்டது. ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் கொண்ட நிறம் நம் கண்ணினுடைய விழித்திரை அடையும் பொழுது நம் மூளை அந்நிறத்தை உணர்ந்து கொள்கிறது. கண்ணுறு ஒளியினுடைய அனைத்து நிறங்களும் நம் கண்ணினுடைய விழித்திரை அடையும் பொழுது மூளையானது வெண்மையை உணர்கிறது. இதிலிருந்து வெள்ளை என்பது ஒரு நிறம் அல்ல, ஆனால் வெண்மை என்பது கண்ணுறு ஒளியினுடைய அனைத்து நிறங்களின் கலவையாகும். அதேபோன்று கண்ணுறு ஒளியினுடைய அனைத்து நிறங்களும் இல்லாத இடம் கருமையாக அமையும் என்பது இதற்குண்டான சரியான விளக்கம். தென் வாட் இஸ் பிரிசம்? முப்பட்டகம் என்றால் என்ன? A prism is an object made up of a transparent material like glass or plastic that has at least two flat surfaces that form an acute angle less than 90 degree. முப்பட்டகம் என்பது இரண்டு சமதள பரப்புகளுக்கிடையே குறுங்கோணம் கொண்ட முழுவதும் கண்ணாடி அல்லாத பிளாஸ்டிக்கினால் உருவாக்கப்பட்ட பொருளாகும். இங்கு படம் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. படத்தில் காட்டியுள்ளவாறு when a white light is passed through the prism as shown in the figure, the color of the rainbow emerges from the prism.
படத்தில் காட்டியுள்ளவாறு ஒரு வெள்ளொளியானது முப்பட்டகத்தின் வழியே ஒரு சமதள பரப்பின் வழியே செல்லும் பொழுது மற்றொரு சமதள பரப்பின் வழியே 7 வண்ணங்களாக பிரிகை அடையும். இந்த நிகழ்வு நிறப்பிரிகை என அழைக்கப்படுகிறது. இவ்வாறு பெறப்படும் நிறங்கள் நிற தொகுப்பு எனப்படும். And then we see the Newton's disk, Newton's தட்டு. Newton suggested a process of mixing different color to make white color by setting an arrangement as shown in the figure below. Newton disk is a cardboard disk with 7 equal sector colored red, yellow, orange, green, blue, indigo and violet. When the disk turned quickly, the retina receives the sensation of the spectrum simultaneously and disk appears white. Using the disk, one can explain that white is combination of web gear. நியூட்டன் வட்டு அறிவியல் அறிஞர் நியூட்டன் பல வண்ணங்களை கலப்பதன் மூலம் வெள்ளை நிறத்தை உருவாக்கும் அமைப்பு ஒன்றை உருவாக்கினார். இந்த அமைப்பு நியூட்டன் வட்டு என அழைக்கப்படுகிறது. ஒரு வட்டு வடிவ அட்டை ஒன்றினை 7 சமவட்ட கோணங்களாக பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவிலும் முறையே சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு, பச்சை, நீலம், கருநீலம் மற்றும் ஊதா வண்ணங்கள் இடப்பட்டிருக்கும். நியூட்டன் வட்டினை அதன் மையம் வழியே செல்லும் அச்சினை பொறுத்து வேகமாக சுழற்றும் பொழுது நம் கண்ணின் ரெட்டினா வெண்மை நிறத்தை உணர்த்துகிறது. நியூட்டன் வட்டு மூலம் வெண்மை நிறம் 7 வண்ணங்களை வெப்கியர் உள்ளடக்கியது என அறிய முடிகிறது. அதற்கு அடுத்தபடியாக நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி then the difference between the images formed the pinhole camera and plane mirror. ஊசித்துளை கொண்ட கேமராவை பொறுத்து சமதள ஆடி மற்றும் ஊசித்துளை கேமரா இவற்றிலே தோன்றும் பிம்பங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்ன? Images formed the pinhole camera and images formed the plane mirror. The image is real, the image is virtual. The image may not be equal to the size of the object. The image is equal to the size of the object. The image is inverted, the image is erect. மெய்பிம்பம், மாயபிம்பம், பிம்பத்தின் அளவு பொருளின் அளவு ஒப்பிடும் பொழுது மாறுபடலாம். பிம்பம் பொருளினுடைய அளவு சமம், தலைகீழ் மெய்பிம்பம் நேரான பிம்பம் என்று முடிகிறது. இதற்கு அடுத்தபடியாக நாம் காண இருப்பது ஒரு செயல்பாடு. Let us make a rainbow. You must surely have been a rainbow in the sky. Why don't you try making the one at your classroom? நீங்கள் வானத்தில் வானவில்லை பார்த்ததுண்டா? வானவில் ஒன்றை வகுப்பறையிலே உருவாக்கலாமா? அகன்ற உயரமான பாத்திரம் ஒன்றை நேரடி சூரிய ஒளி இருக்கும் இடத்தில் வைக்க வேண்டும். படத்தில் காட்டுள்ளபடி ஒரு சமதள ஆடியை பாத்திரத்தில் வைத்தால் இப்பொழுது நீங்கள் சூரிய ஒளியானது கூரையின் மீது அல்லது வெள்ளைச்சுவரின் மீது பிரதிபலிக்கலாம். அடுத்து பாத்திரத்தில் மெதுவாக நீரை ஊற்ற வேண்டும். தண்ணீர் குறிப்பிட்ட மட்டத்தில் வரும் பொழுது சூரியனில் அழகான வானவில் தோன்றும். நிறங்கள் கிடைக்கும். ஒருவேளை நிறங்கள் தெளிவாக இல்லையெனில் கண்ணாடியினுடைய நிலையை சற்றே செறிப்படுத்த வேண்டும். சூரிய ஒளியிலே இவ்வாறு தோன்றுவது சூரிய நிறமாலை என அழைக்கப்படுகிறது. If the color are not clear, adjust the position of the mirror to bring into a focus. This arrangement of color of sunlight is called as a spectrum. Then more to know, why danger light in vehicle are red in color. வாகனங்களுடைய பின்புறம் ஏன் சிவப்பு நிற விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன? Red color is scattered at least by air molecules. சிவப்பு நிறம் காற்று மூலக்கூறுகளால் குறைவான அளவிலே சிதறடிக்கப்படுகிறது. And then red color has the highest wavelength of all other colors. So red color is able to travel to the longest distance through air fog. சிவப்பு நிறமானது மற்ற நிறங்களை விட அதிக நீளம் கொண்டது. எனவே சிவப்பு நிறம் காற்றிலே அதிக தொலைவு பயணம் செய்யும் என்பதுதான் நியூட்டனுடைய வட்டுப்பட்டு தெளிவாக நாம் கண்டறிந்தோம். அதற்கு அடுத்தபடியாக ஒரு செயல்பாடு 10. You need gelatin paper of red, blue or yellow. Fold each gelatin paper 3 times and look different color object listed below through the each folded paper. Observe what color each object has. Write your observation in the table. Object, original color of the object, color through the red gelatin paper, color through the blue gelatin paper, color through the yellow gelatin paper. Blue sky, orange flower, yellow banana, leaves, brown trouser, ஒயிட் ஷர்ட் அண்ட் பிளாக் போர்டு. இவை அனைத்தையும் வெள்ளொளியானது பல நிறங்களை கொண்டது எனவும் அதனை முற்பட்டகம் மூலம் பிரிக்க இயலும் என்றது நாம் அறிந்து கொண்டோம். இதேபோன்று பல நிறங்களை கொண்டு மீண்டும் வெள்ளை நிறத்தை பெற முடியும் முயற்சி செய்து பார்க்க வேண்டும். பல வண்ணத்தீட்டுகோளை எடுத்துக்கொண்டு வானவிலுடைய நிறங்களை கொண்ட வண்ணத்தீட்டுகோள்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வெள்ளைத்தாளை தேர்ந்தெடுத்த வண்ணத்தீட்டுகோளை ஒன்றின் மீது ஒன்றாக வரையுங்கள். வெள்ளை நிறம் பெற முடிந்ததா? அது மட்டும் அல்லாமல் சிவப்பு, நீலம் மற்றும் மஞ்சள் நிறம் கொண்ட ஜெலட்டின் காகிதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு வண்ண ஜெலட்டின் காகிதத்தையும் 3ஆக மடித்துக் கொள்ளுங்கள். பின் அவை ஒவ்வொன்றின் மூலம் அட்டவணையிலே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளையும் பார்க்க வேண்டும். பொருள்கள் கொண்ட வண்ணங்களை அட்டவணையிலே எழுத வேண்டும். நீலவானம் பொருளுடைய நிறம் எவ்வாறு இருக்கிறது?
ஆரஞ்சு வண்ணப்பூ, மஞ்சள் வாழைப்பழம், இலை, பிரவுன் கால் சட்டை, வெள்ளை நிற சட்டை, கரும்பலகை ஆகியவற்றை கொண்டு சிகப்பு ஜெலட்டின் காகிதத்தின் மூலம் பொருளுடைய நிறம் எவ்வாறு உள்ளது? நீல ஜெலட்டின் காகிதத்தின் மூலம் பொருளின் நிறம் எவ்வாறு உள்ளது? மஞ்சள் ஜெலட்டின் காகிதத்தின் மூலம் பொருளின் நிறம் எவ்வாறு உள்ளது என்பதை செய்தறிது காண்பவனவற்றை அட்டவணையிலே குறிக்க வேண்டும். We know that the white shirt with reflect white light, and we have seen that the white light consists of different colors. When we look at the white shirt through the yellow gelatin paper, we see it as yellow in color. From this, we can say that the yellow gelatin paper did not allow any other color except yellow to pass through the. Similarly, we conclude that the red gelatin paper allows only red light and blue gelatin paper allows only the blue light. வெள்ளை நிறமுடைய துணி ஒன்று வெள்ளை நிற ஒளியை எதிரொலிக்கும். வெள்ளை ஒளியானது பல வண்ணங்களுடைய தொகுப்பு என்பதை நாம் அறிவோம். ஒரு வெள்ளை நிற சட்டையை ஒரு மஞ்சள் நிற ஜெலட்டின் காகிதத்தை கொண்டு பார்க்கும் பொழுது அச்சட்டையானது மஞ்சள் நிறத்திலே தோன்றும். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? மஞ்சள் நிற ஜெலட்டின் காகிதம் மஞ்சள் நிறத்தை தவிர வேறு மற்ற நிறங்களை தன் வழியே செல்ல அனுமதிப்பதில்லை. இதேபோன்று சிவப்பு நிற மற்றும் நீல நிற ஜெலட்டின் காகிதங்கள் முறையே சிவப்பு மற்றும் நீல வண்ணங்களை தவிர மற்ற நிறங்களை தன் வழியே செல்ல அனுமதிப்பது இல்லை என்ற ஒரு நிதர்சனமான உண்மையை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். Then the synthesis of color. Synthesis of color is a method of creating color by mixing various proportion of 2 or 3 distinct color of light. This distinct color of red, green and blue are called primary colors. Equal proportion of 2 primary colors create secondary colors. நிறங்களுடைய தொகுப்பு என்பது 2 அல்லது 3 தனித்துவமான நிறங்களை குறிப்பிட்ட ஒரு விகிதத்திலே கலந்து புதிய நிறங்களை உருவாக்குவதாகும். அந்த வகையிலே சிவப்பு, பச்சை மற்றும் நீலம் ஆகிய 3 நிறங்களும் தனித்துவமான நிறங்களாகும். இவை முதன்மை நிறங்கள் என அழைக்கப்படுகிறது. மேக்னெட்டா, crayons, yellow are called secondary colors. ஏதேனும் 2 முதன்மை நிறங்கள் சமமான விகிதத்திலே கலக்கும் பொழுது 2ஆம் நிலை நிறம் கிடைக்கும். மெஜந்தா, சயான் மற்றும் மஞ்சள் ஆகியவை 2ஆம் நிலை நிறங்களாகும். மெஜந்தா that is not called as a magenta. மெஜந்தா என்பது ஒரு கலர். மெஜந்தா, சயான் என்பது. அவற்றுடைய நிறங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பது இங்கு காட்டப்படுகிறது. ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஆல் 3 பிரைமரி கலர்ஸ் கிரியேட் ஒயிட். முதன்மை நிறங்கள் சமமான விகிதத்திலே ஒன்றாக கலக்கும் பொழுது வெள்ளை நிறம் கிடைக்கிறது. ஒரு சிவப்பு, ஒரு நீலம், ஒரு பச்சை, வெள்ளை. ஒரு சிவப்பு, ஒரு நீலம் மெஜந்தா, ஒரு நீலம், ஒரு பச்சை சயான், ஒரு பச்சை, ஒரு சிவப்பு மஞ்சள் என நிறங்களுடைய கலர்கள் எவ்வாறு உருவாகிறது என்பதை தெளிவாக விளக்கும் இந்த இறுதி நிகழ்வோடு the lesson 1 light should be completed. Until then we will see again the next video. Thank you so much.